எல்லா குழம்பு மாரியும் இல்லாம, தனி ஸ்டைலா செலக்டிவான காய்கறிய வச்சு செய்யக்கூடிய ஒரே குழம்பு இதுவா தான் இருக்கும். அது என்னங்கிறத பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு நான் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். 3 கப் தண்ணி ஊத்தி, 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு இறக்கிக்கங்க. மட்டன் வந்து 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். கொழுப்போட சேர்த்துக்கங்க. உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கங்க. மஞ்சள்தூள், இஞ்சி பூண்டுலாம் சேர்த்து மூடி போட்டு ஒரு 6 விசில் விட்டுக்கங்க. இப்ப இந்த காய்கறிகள்லாம் என்னென்னங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்புலாம் சேர்த்துக்கங்க. வெங்காயம் சேர்த்து பொன்னிறமா வதங்குனதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க. அது நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்து அது நல்லா வதங்குறதுக்கு உப்பு, மிளகாய் தூள்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. கொஞ்சமா தயிர் சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் காய்கறி சேர்த்து லேசா ஒரு பெரட்டு தான். அப்புறம் வேக வச்ச கறிய வந்து தண்ணியோட சேர்த்துக்கங்க. கொஞ்சமா தண்ணி ஊத்தி 2 கைப்பிடி அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரே விசில் தான். விசில் வச்சு அழகா எடுத்துருங்க. விசில் போனதுக்கு அப்புறம் மூடிய தொறந்து வேக வச்ச பருப்ப சேர்த்துட்டு, அதுலேருந்து கொஞ்சம் ஆனத்த எடுத்து மாங்காய் கொஞ்சம் வேக விட்டுறலாம். இப்ப இந்த சைடு வந்து புளி தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விட்டு, வெந்த மாங்காயும் அதில போட்டு கருவேப்பில போட்டு மூடிட்டீங்கன்னா தால்ச்சா ரெடி.